வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இப்போ தான் தூங்கி முழித்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஃபன்னி வீடியோவாகவும் இருக்க போது, இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாகவும் இருக்க போது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பிரண்ட் பேங்க் எக்ஸாம் சென்டர் போய் அங்கே எக்ஸாம் எழுதுறதுலேருந்து வெளியே வர வரை என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ நல்ல ஃபன்னாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸு மார்க் டெஸ்ட் வேறு ஆஃபர் போட்டிருக்கோம். தேவை பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மக்கள் பண்ணுற தப்பு, எக்ஸாம் சென்டருக்கு லேட்டாக போகிறது. லேட்டாக போனால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ சீக்கிரம் போயிடணும் எக்ஸாம் சென்டருக்கு. ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா இப்படி இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க. இப்படி நின்றுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஈஸியாக ஆகி போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இப்படி எக்ஸசைஸில் நின்றுக்கிட்டே இருக்கேன். சரி, அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கும்போது, ரியல் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட அப்போ தான் அங்கே உள்ள ஸ்டாஃப் சிக்னேச்சர் வாங்குவாங்க, லெஃப்ட் தம் வாங்குவாங்க. அப்போ அவங்கள நமக்கு அடிக்கணும் கொல்லணும்னு தோன்ற அளவு வெறி வரும். பட் நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூலாக இருந்துட்டு டக்குன்னு சைனை போட்டு டக்குன்னு தம்பு வச்சுட்டு டக்குன்னு எக்ஸாமுக்குள்ளே போயிடணும். அந்த இடத்துல ப்ரெஷர் ஆகிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை பத்திரமா கொண்டு வரணும். சரிங்களா? ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாம் போகும்போது ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட், அதாவது அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட் ஒன்று தான். அந்த ஹால் டிக்கெட்டை எக்ஸாம் மெயின்ஸ் போகும்போதும் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. நம்ம பையலுக்கு என்ன செஞ்சிருவாங்க, சரி நம்ம எக்ஸாம் சும்மா அசால்ட்டாக பண்ணிட்டோம், நம்ம பாஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை தொலைச்சிருவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால தயவு செய்து நீ எக்ஸாம் நல்லா பண்ணாலும் பண்ணலாட்டியும் ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கணும் மெயின்ஸ் எக்ஸாம் போற வரைக்கும். ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா பண்ணியிருப்பான், திடீர்னு பாஸ் ஆயிருக்கான், அப்புறம் உட்காந்து ஹால் டிக்கெட் ப்ரிலிம்ஸை காணாமே உட்காந்து எனக்கு போன் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த தப்பை பண்ணக்கூடாது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நீங்க மார்க் டெஸ்ட்ல எடுக்கும் போதும் ரியல் எக்ஸாம்ல எடுக்கும் போதும் வேற வேற மாதிரி இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குண்டு குண்டா லெட்டர்ஸ்லாம் இருக்கும். நம்ம மார்க் டெஸ்ட்ல இருக்கும்போது நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம அசால்ட்டா அட்டன் பண்ணுவோம். பட் ரியல் எக்ஸாம்ல ஸ்க்ரோல் பண்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அதுவும் ஆர்ஆர்பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும். நல்லா ஸ்க்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ல போகும்போது நம்ம எழுதி முடிச்சு வர வரைக்கும் இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும். சரியா? எல்லாத்தையுமே நீங்க என்ன செய்யணும்னா அடாப்ட் பண்ணிக்கணும். சரியா? இதை நீங்க என்ன பிரச்சனையை ஐபிஎஸ்ட கொண்டு போனாலும் என்ன புலம்புனாலும் இது சரியாக போறது இல்லை. நானும் கடந்த 6-7 வருஷமா எல்லா எக்ஸாமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? எல்லாருக்குமே இந்த இஷ்யூ வருது. என்ன, உள்ள அலோவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் சொன்ன இஷ்யூ வரும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டருக்குள்ள போய் உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் திடீர்னு ஹேங் ஆகும். சரியா? திடீர்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு ஒர்க் ஆகாது, திடீர்னு சிஸ்டம் ஷட் டவுன் ஆயிரும். நம்மளை வேற சிஸ்டம் மாற்றி உட்கார வைக்கணும்னு உட்கார வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டைமர் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அடிக்கடி எக்ஸாம் வரும்ல, அதனால ஆர்ஆர்பி பிஓ இந்த வாரம் எழுதுறேன், ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் அடுத்த வாரம் எழுதுறேன்ட்டு ஹால் டிக்கெட் 2யும் வச்சிருந்தேன். பொய்யால கிளர்க்கோட ஹால் டிக்கெட் எடுத்துட்டு எக்ஸாமுக்கு போயிட்டேனா, பிஓ ப்ரிலிம்ஸ்க்கு கிளர்க்கோட ஹால் டிக்கெட் எடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். வாசல்ல நிக்கிறேன், அப்பதான் பாக்குறேன், ஐயோ ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் நமக்கு இன்னைக்கு என்னடா பொய்யால ஆர்ஆர்பி கிளர்க் எடுத்துட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவசர அவசரமா போய் பக்கத்துல ஒரு கடையில போய் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்புறம் எக்ஸாம் எழுத போனேன். இது பரவாயில்ல, இதை விட ஹைலைட்டா நான் ஒன்று பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசை எக்ஸாம் இருக்குமா, இங்கே மதுரையில் பார்த்தீங்கன்னா பிடிஆர் காலேஜ்லையும் லதா மாதவன்லையும் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போடுவாங்க. நான் சரி இந்த 2 இடத்துல தானே எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி பிஓ பார்த்தீங்கன்னா லதா மாதவன், ஆர்ஆர்பி கிளர்க்கு பார்த்தீங்கன்னா பிடிஆர். நான் என்ன செஞ்சுட்டேன், அது மண்டைக்குள்ள அது கொலாப்ஸ் ஆகிருக்கும் போல நான் பாட்டு காலையில் ஆர்ஆர்பி கிளர்க்கு ஹால் டிக்கெட் எடுத்துட்டு லதா மாதவனுக்கு போயிட்டேன். ஒய்யால் நல்ல வேற, நான் எப்பயுமே எக்ஸாம் சென்டருக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி இருக்கணும்னு சீக்கிரம் கிளம்பிடுவேன்.
அதனால அங்க போயிட்டு திரும்ப ஒரு புடி பிடிச்சி திரும்ப பிடிஆர் கிளம்பி வந்தேன். இந்த மாதிரி இஷ்யூலாம் ஆகும் சரிங்களா. அத மாதிரி சிஸ்டம் ஹேங் ஆகுறது, லெட்டர் பெருசா தெரியறது, இடையில வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து சைன் வாங்குறது, லெஃப்ட் தம் வாங்குறது, உள்ள வந்து நம்ம லேட்டா வந்துட்டா அலோவ் பண்ணாம போறது. அதே மாதிரி நம்ம அப்லோடு பண்ணும் போதே கரெக்டா சிக்னேச்சரும் தம்பு இம்ப்ரெஷனும் அப்லோட் பண்ணணும். நம்ம போட்டோவை கரெக்டா அப்லோட் பண்ணணும். அது லைட்டா பிளர்ரா இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க நம்மள வெளியே விரட்டி விட்டுருவாங்க. ஸோ இது ஃப்ரெஷர்ஸ் பிகினர்ஸ்க்காக தான் இந்த எல்லா விஷயமுமே சொல்றேன். இதெல்லாம் வந்து நடக்கும். இதை நீங்க கடந்து ஃபேஸ் பண்ணி வரணும். இதுக்கு நீங்க அடாப்ட் ஆயிக்கணும் சரிங்களா. இது நம்ம எவ்வளவுதான் மெயில் போட்டாலும் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னாலும் ஐபிபிஎஸ் கண்டுக்க மாட்டாங்க. இதுவரையும் அவங்க கண்டுக்கல. அதனாலதான் நான் சொல்றேன் இதை அடாப்ட் ஆயிக்கங்க இதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஃப்ரெஷர் பிகினர்ஸ்க்குலாம் இதை பத்தி தெரியாதுல்ல. ஸோ நான் உங்களுக்கு எப்பயுமே இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். யாருமே சொல்லாத சின்ன விஷயமா இருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கும் மார்க் டெஸ்ட் ஆஃபர் இருக்கு, ராயல் பாஸ் ஆஃபர் இருக்கு. மார்க் டெஸ்ட் 170க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா சூப்பர் பேட்ச் அதோட வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் சொல்லலாம்னு நினைச்சேன். முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு, கடைசியில் சொல்லி முடிச்சிடறேன். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டோ இல்லை வயிறு கலக்கிற மாதிரி ஃபுட்டோ சாப்பிட்றாதீங்க. ஏன்னா வந்து எக்ஸாம் சென்டர்னால உட்காந்துருக்கும் போது முன்னாடி வந்து ஒரு தடவை வெள்ளைப்பூடு புளிக்குழம்பு சாப்பிட்டு போயிட்டேன். அங்கே பார்த்தா வந்து கவலைக்கிடமான நிலைமை ஆயிடுச்சு. ஒய்யால கேஸும் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கு, பாத்ரூமும் வர மாதிரி இருக்கு. நான் பாட்டுக்கு ரீசனிங் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை எவன் ஃபேஸ் பண்ணியிருப்பான் தெரியா. அதனால லைட் ஃபுட்டா முந்தின நாள் சாப்பிடுங்க. காலை கடனை காலையில முடிச்சுட்டு போயிருங்க. எக்ஸாம் சென்டர்ல போயிட்டு வயிறு கலக்கினா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசித்து பாருங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன்.